சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் எம்பிக்கு மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் பிடிவாரண்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் மதமாற்ற தடை சட்டத்திற்கு எதிராக 203ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த காவல்துறையில் அனுமதி பெறப்பட்டது. அப்போது மயிலாடுதுறை ரயிலடி பகுதியிலிருந்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் பேரணி நடைபெற்றது. நேவுன் காமராஜர் சாலையில் பேரணி செல்வதற்கு அனுமதி பெறப்பட்டிருந்த நிலையில் பேரணியில் பங்கேற்றவர்கள் நேரு காந்திஜி சாலை வழியாக செல்ல முற்பட்டனர். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் மோதல் உருவாகியது. மேலும் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டது. இது தொடர்பாக அப்போதைய மயிலாடுதுறை காவல் ஆய்வாளர் மோகனவேல் அளித்த புகாரின் பேரில் பிரிவு 147, 148, 337, 307 பொதுச்சொத்துக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வந்தது. இது தொடர்பாக மயிலாடுதுறையில் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது இவ்வழக்கில் ஆஜராகாத தொல் திருமாவளவனுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து மாவட்ட அமர்வு நீதிபதி ஆர். விஜயகுமாரி உத்தரவு பிறப்பித்தார். மத்திய அரசின் 3 சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் நடத்தி வரும் வேலை நிறுத்த போராட்டம் காரணமாக இந்த வழக்கு தொடர்பாக விசிக தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடியவில்லை. இதனால் பிடியாணை பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்து இவ்வழக்கினை ஆகஸ்ட் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.